எடுத்துவா. இன்றைக்கி ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு உண்டான இந்த மழை மேகம் அறிகுறிகளும் அந்த மாதிரி இருக்குது. வாங்க நண்பர்களே, இப்போ ஒரு நண்பருக்கு நான் இப்போவும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா டைத்துக்கு வந்துகிட்டே இருக்குது, கால் வந்துருக்கு. அவரும் சொன்னார் ஃப்ளைட் மோடில் போடுங்க அப்படின்னு. கரெக்டாக இது நான் செல்ஃபோன் வந்து ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரியல, ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரியல அப்படிங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ சாணம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட பிடிச்சா சாணம் செம்மையாக இருக்குது, சாணம் தெளிவாக இருக்குது, அப்புறம் போட்டோன்னே நைஸ் வரு அப்படின்லாம் ஒரு பேர் எடுக்கணும்னு வச்சு. அப்போ சாணம் வந்து அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த பாயிண்டில் இறக்கி விட்டுருவாங்க. அப்போ ஒரே நைஸ் வராது. கரெக்டாக அந்த தளவில் வந்து ரவுண்ட் தளவில் வந்து ஒரு பாயிண்ட் கூட இறங்காமல் பிடிச்சோம்னா எப்படி பிளேட்டு தெளிவாக சொன்னது நைஸ் வரும் அப்படிங்கிறத காமிக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு டிசைனாக ஒரு சூப் போட்டு எல்லாம் பண்ணலான்னு ஒரு ஆசை எனக்கு. அதெல்லாம் இருக்குது. இன்னும் இல்லை, எப்போ பார்த்தாலும் கருந்துணி இந்த தொப்பியே போட்டுட்டு வேலை போட அந்த மாதிரியே போட்டுருந்தாங்க. என் கையே எத்தனை கழுவுனாலும் அந்த இடத்துல கரையன்னு காப்பேறி கிடக்குதா. இதில் நான் என்ன எல்லோரும் துணி தான் வந்து துவைக்கிற அளவுக்கு துவைப்பாங்க. நான் வந்து கையை ஊற வச்சு அதில் தேய்ப்பேன். ஏன்னா இந்த இடம் சொறி பிடிச்ச தென்னை மரம் மட்டை வைக்கிறீங்க கையெல்லாம் அந்த மாதிரி புத்தாடு வளர்ந்துருதா. அதை அடிச்சு புத்தாடு வளர்த்து அதனால இப்படி என்ன துவைக்கிற வச்சு தேய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு பேன் சட்டெல்லாம் போட்டு ஒரு வீடியோ எந்த வீடியோ பேச தான் முடிவாங்க. நல்ல இடம் கீழே பார்த்து இப்படி சரணு போயிட்டு வரா அப்படி போனேன். அது தெரியல சரிங்களா. கீழே 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 உட்காரு தம்பி, நல்லா தெளிவா. இப்படி இந்த சைடு இப்படி இப்படி இங்கே அங்கேருந்து எடு, அங்கேருந்து வா அங்கேருந்து வாதங்கா கரெக்டா கரெக்டா தெரியுதா. நம்மளே இப்போ குச்சி வச்சுக்கலாமா. இங்கே பாருங்க, இப்போ நம்ம சாணம் பிடிக்கிறோம். இங்கிருந்து வந்து இதுக்குள்ளே டைக்குன்னு இங்கே அமுத்திடக்கூடாது. இப்படி வைப்பான். இப்போ இப்படி வச்சா இப்போ நம்ம இங்கேருந்து பிடிக்கிறோம். இங்கேருந்து பிடிச்சி இப்படி வந்து இந்த இடத்துல அமுத்தி விட்டுறோம். இந்த இடத்துல அமுத்தி விட்டா என்ன நம்ம மிஷினில் ஓட்ட அரைச்சாலும் சாணம் வந்து அது சிறப்பு வராது. அப்படியே போட்டோம்னா ஒருக்குள்ளே கொட்டி கொலன்னு வரணும். அப்படி வேணும்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரம், இந்த ஓரங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஓரத்தில் வந்து நம்ம இந்த சாணக்கல்லை தொடவே கூடாது. அதாவது ஒரு நூலில் அரை நூல் தான் விடணும். அப்படி விட்டுட்டா பொட்டி சும்மா அல்வா மாதிரி இருக்குது. அதை எப்படின்னு பிடிச்சி காட்டும் பாருங்க. வா, கரெக்டாக வெயிட்டுங்க, நல்லா பார்த்துக்கோ. இப்போ இங்கே பாருங்க, கொண்டு வரும் சார். இப்படி பிடிக்கணும் சரியா, இப்படி இருக்கணும் காமி. அது நம்ம இடைஞ்சலாக இருக்கிறதுனால நம்ம கை நேரம் அங்கேயும் போயிட்டு வரனால இருந்தாலும் பரவாயில்ல, அனுசரித்து பிடி. கீழே இறங்கு தம்பி, அடிக்கு நம்ம போட்டு போகிற இப்படி நான் போட்டு கீழே இறங்குனா தெரியாது. ஏன் தெரியாது? சிப்பமாக செதுக்கணும்ப்பா. நீ இப்படி பிடிச்சின்னு ஆகாதப்பா, இன்னும் கொஞ்சம் இறக்கப்பா கீழே. இந்த சைடு வந்து இப்போ காமிக்கிற வீடியோ வந்து இப்படி எடுக்கணும் தெளிவாக. அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா. இப்படி புடிச்சினா தான் காணலாம்.
இப்போ இந்த இடம் வரையில் எப்படி முட்டுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதாவது இந்த நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஏற்கனவே இது வாய்க்காலாட்டம் தோண்டி இந்த இடம் இருந்ததுன்னா நம்ம ஒரு எம்எம் முன்னாடி நிறுத்திடுவோம். தெரியுதா? இந்த மாதிரி நிறுத்திக்கணும். இதெல்லாம் வாய்க்கால் தோண்டி வச்சுருக்குது. அப்போ இது நைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் இந்த ஒரு எம்எம், அதாவது ஒரு நெகத்தளவுக்கு பின்னாடி நிறுத்திடுவோம். இப்படி சரிதா? அப்போ நம்ம பிளேட்டு பிடிக்கையிலேயே இந்த இடம் ஒரே மாதிரி இருக்குதா இல்லை குழியாக்கான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது எல்லாமே இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது. அதனால் ஒரு எம்எம் முன்னாடி நிறுத்திடுவோம். சரிதா? இது ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது. அதனால் ஒன்று பிடிக்கிறேன். அதாவது அந்த இடத்த பார்த்துட்டு பேச வேண்டாம். சடங்கு கீழே பிடி, அங்கே பிடி, அங்கே பிடிக்கும். இந்த சைடு டேப்பராக வர்றது இங்கே அங்கேருந்து பிடி. இந்த சைடு இப்போ டேப்பராக வர்றது இங்கே போட்டு அமைக்கிடுவாங்க. அதாவது இப்படி பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்குல்ல. நம்மளே இப்போ பாருங்கள், இந்த இடம் இந்த இடம் பூராமே இப்படி இறங்கி இருக்கு. தெரியுங்களா? சரிங்களா? இந்த இடம் இறங்கி என்ன போட்டுருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து இப்படி நம்ம இறக்கத்தை கொண்டு போயிட்டு இந்த தளவை மட்டும் நம்ம பிடிக்கக்கூடாது. இந்த தெரியுதுங்களா? லாங் ஷாட்டில் பாருங்க, நம்ம குழியாக இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த இடத்துல நின்று கை வார்த்தை முடியும். இந்த இடத்துல நிறுத்தியிருப்போமா? இப்போ ஒரு எம்எம் கொஞ்சமாக விட்டோம்னா கரெக்டாக இங்கேருந்து இப்படி போகணும் வழியா இந்த இடத்த அமுக்கக்கூடாது. இந்த இடம் அமுக்காமல் அப்படியே ஒரு துளி நெகத்தில் பாதி மட்டும் இங்கே தேய்ச்சா போதும். அதாவது ஒரு இதுக்கு வேண்டி அப்படியே பார்த்தா சைனிங்காக அழகாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி அப்படியே தெளிவாக இருக்குன்னா அல்வா வாட்ட வரும் பொடி. ஓகே, நம்ம மீண்டும் மாவு சொல்லுங்கள். வீடியோ போகிறோம். நன்றி, வணக்கம்.